ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? அவ்விக்த முரளி 17/3/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, என்னுடையது அப்படிங்கிற தேக அபிமானத்தை விட்டுட்டு பிரம்மா பாபா எவ்வழியோ அவ்வழியே ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க, அடி மேலே அடி எடுத்து வைங்க. இதுதான் தலைப்பு, இதுதான் இன்றைய முரளியுடைய சாரமும் கூட. தன்னுடைய பிராமண ஆத்மாக்களை பாப்தாதா பார்க்குறார். பிராமணன்னா பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்கள்னு அர்த்தம். ஒவ்வொரு பிராமண குழந்தையுடைய பாக்கியத்தையும் பார்த்து பாப்தாதா ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். பிராமண குழந்தைகள் ஜென்மம் எடுத்த உடனே நினைவுன்ற திலகத்தை அந்த குழந்தையுடைய நெத்தியில் பாபா இடுறார், பிரம்மா மூலமாக. ஏன்னா சிவபாபாவுக்கு உடம்பு இல்லை இல்லையா, பிரம்மா உடலை பயன்படுத்தி நெற்றியில் நினைவுன்ற திலகத்தை வைக்கிறேன் அப்படிங்கிறார். கடவுள் உங்களை திலகம் அணிந்தவராக மாற்றுறார். கூடவே ஒவ்வொரு பிராமண ஆத்மாவையும் தூய்மையின் மகா மந்திரத்தின் மூலமாக ஒலிக்கிரீடம் தரித்தவராகவும் ஆக்கிறார். ஸோ இது சொர்க்கத்தில் தங்க கிரீடம் அணிஞ்சிருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதே அந்த தங்க கிரீடம் அணிந்த ஃபோட்டோ தான் நமக்கு தெரியும் இல்லையா. முருகன்னா அந்த கிரீடத்தோடு தான் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி நம்மை நாம் நினைக்கும் பொழுது ஒலி கிரீடத்தோடு நினைக்கணும். இயேசுவையே கிரீடத்தோட ஒலி கிரீடத்தோடு தானே காட்டுறாங்க. ஸோ அந்த ஒலி கிரீடத்தை பாபா நமக்கு வச்சிருக்கிறார். இன்னைய வரைக்கும் ஆறான்னு சொல்கிறாங்களே, அது தூய்மையின் சக்தியை பொறுத்து தான். இதன் கூடவே ஒவ்வொரு பிராமண ஆத்மாவையும் விஸ்வ கல்யாண்காரியாக்கி, அதாவது உலகத்துக்கு நன்மை செய்பவராக்கி உங்களை பொறுப்பு கிரீடம் அணிந்தவராகவும் ஆக்கிறார். ஒலி கிரீடமும் வச்சார், பொறுப்பு கிரீடமும் வைக்கிறார். அது மட்டும் கிடையாது, கடவுளே உங்களை எடுத்துகிட்டு அவருடைய இதய சிம்மாசனத்தில் அமர்த்தி இரட்டை கிரீடத்தை அணிய வைக்கிறார். அது சாதாரண பாக்கியமா? தன்னுடைய இதயத்தில் உட்கார வைக்கிறார். பாருங்களா, வேத புராணத்தில் ராமாயணத்தில் ராமரை ஆஞ்சநேயர் தன் இதயத்தில் வைத்தார். ஆனால் ராமரே ஆஞ்சநேயருடைய ராமருடைய இதயத்தில் ஆஞ்சநேயர் இருக்கிறாருன்றது தான் பெரிய விஷயம். அப்படித்தான் பாபா நமக்கு அவருடைய இதயத்தை கொடுக்கிறார். ஜென்மம் எடுத்தவுடன் திலகமும் கிடைச்சிடுச்சு, இரட்டை கிரீடமும் கிடைச்சிடுச்சு, இதய சிம்மாசனமும் கிடைச்சிடுச்சு. முழு கல்பத்தில் இந்த மாதிரி பாக்கியசாலிகள் யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களை தவிர? அப்படி இருக்கும் பொழுது இந்த உயர்ந்த பாக்கியம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் யோசிச்சு பாருங்களா. அம்பானியுடைய மகனுடைய திருமணத்தில் நிறைய அவங்க அணிந்த அந்த கழுத்தில் போட்ட செயினே 50 கோடியோ 500 கோடியோ சொன்னாங்க. சரி, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ஒரு நான் இந்த இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்ற அந்த கர்வம் எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு அவங்களுக்குள்ள. ஆனால் உலகத்துடைய சிம்மாசனத்தில் அமர போகிறோம் நாளைக்கு, அது ஓகே. ஆனால் அதை விட மிகப்பெரிய சிம்மாசனம் கடவுளின் இதய சிம்மாசனத்தில் இரட்டை கிரீடம், டபுள் கிரீடம், ஒரு கிரீடம் இல்லை. இப்போவே நீ மாயாவை வென்றுட்ட அப்படிங்கிற வெற்றி திலகமும் இல்லை, நினைவில் இருந்தாலே மாயாவை வென்றுடுவோம். ஸோ அதை வெற்றி திலகம்னு சொல்கிறோம். அப்போ அந்த போதை இருக்குதா? அதனால்தான் சிவன் பார்வதி மடியில் பிள்ளையார் முருகன் உட்காந்துட்ருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது ஆக்சுவலாக இதயத்தில் அமர்ந்துட்டு இருக்கிறது இல்லையா, கீழே உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க.
ஸோ இவ்வளோ உயர்ந்த பாக்கியத்தை கொண்டவன் நான் என்ற நினைவு இருக்குதா? நீங்கள் பிராமண ஜென்மம் எடுத்தவுடன் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி ஆகிட்டீங்க தானே? பாபா கேட்குறார். ஏன்னா இது சாதாரண விஷயமா பாபா குழந்தை ஆகிறது? உலக மக்கள் பிராமணர்களாகிய உங்களுடைய நினைவைத்தான் ஸ்ரீகிருஷ்ணர் ரூபத்தில் பார்க்குறாங்கன்றார். செம சூப்பர் இல்லையா? அவங்க காட்டுற அந்த மகிமை, கிருஷ்ணருக்கு ராமருக்கு அந்த கதையில் போட்ட மகிமை எல்லாமே பிராமணர்களாகி நம்முடைய மகிமை. ஆனால் அவர் உண்மையிலே ராஜகுமாரன், இளவரசன் தான். அதனால் திலகமும் கிரீடமும் சிம்மாசனமும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் கூட அவருக்கு குழந்தையில் கிடைக்கலையே. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் பிறந்த உடனே கிடைக்குதுன்ற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? இல்லையா? அப்படியே அவர் பிறந்த உடனே சிம்மாசனத்தில் இருந்தார் கிருஷ்ணர். ஆனால் நாம் இருக்கிறோன்றார். கண்ணுக்குள்ளே வச்சு வளர்க்குறார் பாபா. அப்போ அதை நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த அளவுக்கு சொர்க்கத்தில் கூட நம்ம யாரும் கவனிச்சிக்க மாட்டாங்கன்றது தான் உண்மை. அப்போ அதை உங்களால் உணர முடியுதா? பிராமணர்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் பரமபிதா கிட்ட இருந்து இந்த 3 பிராப்திகளை அடையக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்குதுன்றார். உலகத்தில் வேறு யாருக்காவது கிடைக்குதா இது? இல்லையா? இந்து மதத்துக்கு அடுத்ததாக உயர்ந்த மதம் கிறிஸ்தவ மதம் தான். என்ன கிரீடத்தோடவா இருக்கிறாரு? புத்த மதம் கிரீடத்தோடவா புத்தர் இருக்கிறாரு? இந்து மதத்து தேவதைகளை கிரீடத்தோட காட்டுறாங்க. அது ஸ்தூல கிரீடம். ஆனால் சூக்ஷ்ம கிரீடமாக நாம் இப்போ அணிஞ்சிட்டு இருக்கிறோம். இதோடைய நினைவு தான் அங்கே குழந்தை கிருஷ்ணருக்கு அந்த அலங்காரத்தை கொடுத்ததுன்னு சொல்கிறார் பாப்தாதா. குழந்தைங்க ஒவ்வொருத்தருடைய நெத்தியிலும் ஜொலிக்கிற பாக்கிய நட்சத்திரங்கள் எவ்வளோ உயர்ந்ததுன்னு பார்க்குறேன். எவ்வளோ உயர்ந்த அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் ஜொலிக்குது என் குழந்தைங்களுடைய நெத்தியில். இப்போ இது ஆக்சுவலாக அந்த நினைவு இருக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம தலையெழுத்து சூப்பராக இருக்குது. ஆனால் புலம்பிட்டு இருக்கிறீங்களா? அந்த அந்த மிக உயர்ந்த அதிர்ஷ்டத்தை நினச்சிட்டு ஆனந்தமாக இருக்கிறீங்களா? இல்லாட்டினா கிடைச்சும் பிரயோஜனம் இல்லையே. நாம் பார்க்குற உங்களுடைய நெத்தியில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட நட்சத்திரம் ஜொலிக்கிறத நீங்களும் பார்க்குறீங்களா? உங்கள் நெத்தியில் ஜொலிக்கிற நட்சத்திரத்தை, அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை, அது ஜொலிக்கிறத பார்க்குறீங்களா? அல்லது சில சமயம் நல்லா ஜொலிக்குது, மற்ற சமயம் எல்லாம் ஜொலிப்பு குறைஞ்சிடுதா? ஏன்னா இந்த அதிர்ஷ்ட நட்சத்திரம் தனித்தன்மை வாய்ந்த நட்சத்திரம். எப்பெல்லாம் பாபா உங்களை பார்த்து சந்திக்கிறாரோ அப்போ ஒவ்வொருத்தருடைய நெத்தியில் இருக்கிற நட்சத்திரம் ஜொலிக்கிறத பார்த்து பாபாவுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குதாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பார்க்குறார் எவ்வளோ அதிர்ஷ்டம் இந்த குழந்தைங்களுக்குன்ட்டு. சாதாரண விஷயமா? இந்த கடவுளை அடித்து சொல்கிறாங்களே திருநங்கைகள், கடவுளெல்லாம் எவனும் பார்க்க முடியாது. ராம்ஜி சொல்கிறார், இப்போ பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிற அந்த கடவுளை அவரே நமக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவருடைய இதே சிம்மாசனத்தில் உட்கார வச்சிருக்கிறார். இது எவ்வளோ பெரிய பாக்கியம். உலகத்தில் யாராவது சொன்னால் நம்புவாங்களா? நான் பார்த்தண்டான்ட்டு காட்சியில் பார்த்ததுக்கே பாவம் அகோரி கலையரசனை போட்டு இந்த பாடுபடுத்துகிறாங்க. ஆனால் நாம் நிஜமாக அவராலே வளர்க்கப்படுறோம். அவ்வளோ பெரிய அதிர்ஷ்ட நட்சத்திரம் ஜொலிச்சிட்டு இருக்குது. ஏன் அந்த ஜொலிப்பு குறையுது? கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் அதற்கான காரணம் தெரியும். உங்களுடைய சார்ட்டை நான் பார்க்குறேன், சிரிப்பு வருது. யாரை கேளுங்க என்னவாகணுன்ட்டு. பெரும்பான்மையானவர்கள் என்ன சொல்லுவாங்க? நம்பர் 1 தான், சூரிய வம்சத்தினர் ஆகணும்னு தான் சொல்லுவாங்க.
யாரும் நான் சந்திர வம்சத்து ராஜா ராணி ராமர் சீதை ஆகணும்னு சொல்கிறதே கிடையாது. நீங்கள் நம்பர் 1 சூரிய வம்சத்தினராக ஆக ஆசைப்படுறீங்க, லட்சியம் வைக்கிறீங்களே, அந்த லட்சியத்திற்கேற்ற லட்சணத்தையும் வெளிப்படுத்தணும் தானே. ஆசைப்படுவதோ சூரிய வம்சத்தினராக மாறுவதற்காக, நிரந்தரமாக மாயின் மீது வெற்றி அடைவதற்காக ஆசைப்படுறீங்க. வெற்றி அடைஞ்சால் தான் சூரிய வம்சத்தினராக ஆக முடியும். ஸோ அப்படி நிரந்தரமாக வெற்றி அடைவது தான் நம்பர் 1 சூரிய வம்ச ஆத்மாவுடைய அடையாளம். சூரியனுடைய கிரணங்கள் ஒருபொழுதும் குறையிறதோ அதிகமாகிறதோ கிடையாது, ஒரே சீராக தான் இருக்கும். அது உதிக்குது, மறையுது, அவ்வளவுதான் இல்லையா. அது எந்த இடத்துல தெரியுதோ அந்த இடத்துல அதோடைய வெப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது, கொஞ்சம் கூட குறையாது அதோடைய கலைகள். ஆனால் நிலா கலை குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா. அதுதான் சந்திர வம்சத்தினர். நிரந்தரமாக மாயின் மீது வெற்றி அடைபவர்கள்தான் சூரிய வம்ச ஆத்மாவின் அடையாளம். சந்திர வம்சத்து ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்க? போர் வீரர்கள், யுத்தம் செஞ்சிட்டு இருப்பாங்க. யுத்தம் செய்தால் சில சமயம் வெற்றி கிடைக்கும், சில சமயம் தோல்வி கிடைக்கும். சில சமயம் வெற்றியின் சொரூபமாகவும் மற்ற சமயம் கடினமாக உழைப்பவர்களாகவும் இருப்பாங்க. மாயையோட சண்டை போடுறீங்கனால கடுமையாக உழைக்கிறீங்கன்னு அர்த்தம். ராமர் பாருங்கள், அம்பு வச்சு அப்படியே கோபத்தோடு அம்பு விடுவார். இவர் அழகாக புல்லாங்குழல் ஊதிட்டு இருப்பார் ஸ்ரீகிருஷ்ணர். ஸோ அப்போது சந்திரவம்சத்தினராக ஆகிறவர்களுடைய கலைகள் ஒரே சீராக இருக்காது, குறையும், ஃப்ளக்சுவேட் ஆகும். அதனால தான் உங்கள் லட்சியத்திற்கு ஏற்ப தகுதியை வளர்த்துக்கணும். சமமாக இருக்கணும், லட்சியமும் அதற்கேற்ற லட்சணமும் சமமாக இருக்கணும். அப்பாவுக்கு சமமாக ஆகணும்னு லட்சியம் வைக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருத்தரை கேட்டாலும் அதானே சொல்கிறீங்க, நான் பாபாவுக்கு சமமாக ஆகணும், அதுதான் என்னோடய ஆசைன்றீங்க. பாபா நிரந்தரமாக எளிய வெற்றியின் சொரூபமாக இருக்கிற உங்களுக்கு நிரந்தரமாக ஒரே சீரான நிலை இல்லை அப்படின்னா எப்படி நம்பர் 1 ஆக முடியும்? அப்போ நம்பர் 1 ஆக மாட்டீங்க, நம்பர் வார் ஆகுவீங்க. அதாவது வரிசை கிரமம் ஆகிடுவீங்க, நம்பர் வைஸ் ஆகிடுவீங்கன்றார். ஒன்று நம்பர் 1 ஆகணும், இன்னொன்று நம்பர் வைஸ் ஆகிறது, அதாவது வரிசை கிரமம். அதனால் நீங்கள் உங்களையே கேளுங்க, நான் நம்பர் 1 அல்லது நம்பர் வைஸ் இருக்கிற அந்த லிஸ்ட்டில் ஒருத்தரா? நம்பர் 1 ஆகிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? பிரம்மா பாபாவை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுன்னு அர்த்தம். பாப்தாதா உங்களுக்கு ஈஸியான வழியை காட்டுற பாபாவை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக ரொம்ப கம்மியான முயற்சி தான் பண்ண வேண்டியது இருக்கும், கஷ்டப்பட்டு உழைக்க தேவையில்லை. ஸோ பிரம்மா பாபாவுடைய பாதச்சுவடுகள் அதுதான் நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தின் பாதச்சுவடாக இருக்கணும். அதாவது அவர் எப்படி ஒரு காரியத்தை செய்தாரோ அதே அடி மேலே அடி வைத்து நீங்கள் காரியம் செய்யுங்க. ஏன்னா பாபாவுடைய அடி மீது அடி வைக்கிறது ஈஸி தானே. நீங்கள் புதுசாக ஒரு வழி கண்டுபிடிக்க தேவையில்லையே, ஜஸ்ட் அவர் நடந்து போன வழி மேலே வழி வச்சு போகணும், அவ்வளோதான்.
ஸோ என்ன காரியம் நீங்கள் செய்தாலும், அது மனதில் எண்ணத்தை உருவாக்குறதா இருந்தாலும், ஒரு வார்த்தையை பேசுகிறதா இருந்தாலும், மற்றவர்களோடு தொடர்பில் வருவதாக இருந்தாலும், எந்த காரியம் செய்வதற்கு முன்பும் நான் செய்யும் இந்த காரியம் பிரம்மா பாபாவுக்கு சமமாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ பாபா முரளியில் சொல்கிறத அப்படியே பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணுவார். ஸோ நாம் பிரம்மா பாபாவை பார்த்தது இல்லைன்னா கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இல்லை, சிவபாபா சொன்னால் ஒன்றை கூட அவர் தட்டலைன்றார். ஸோ அப்போ நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஒவ்வொரு விஷயமும் அவர் எப்படி பண்ணியிருப்பார். ஒரு எண்ணம் வருது அப்படின்னா பிரம்மா பாபா இந்த மாதிரி தான் யோசிச்சிருப்பாரா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ உங்களுடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணம் மாதிரியே இருக்குதா? உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பிரம்மா பாபா பேசுனதுக்கு சமமாக இருக்குதா? அப்படி இல்லைன்னா அதை பேசாதீங்க, அதை நினைக்காதீங்க, அதை செய்யாதீங்கன்ற. அப்போ இது பிராமணனுடைய வழி கிடையாது. இல்லை, பிராமணர்களுக்குன்னு தனி வழி கிடையாது. பிரம்மா வழி எவ்வழியோ அவ்வழியே பிராமணர்களின் வழி. அதனால் பிரம்மா பாபாவுடைய எண்ணங்கள் மாதிரி இல்லை, பிரம்மா பாபாவுடைய வார்த்தை மாதிரி இல்லை, பிரம்மா பாபாவுடைய செயல்கள் மாதிரி இல்லை உங்களுடைய இது அப்படின்னாலே நீங்கள் அந்த மாதிரி இனி சிந்திக்கக்கூடாது, பேசக்கூடாது, செய்யக்கூடாது. குழந்தைகளுடைய பாதை பிரம்மா பாபாவுடைய பாதையிலிருந்து வித்தியாசமாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா எப்படி பிரம்மா பாபாவுக்கு சமமாகிற உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடைய முடியும், அந்த இலக்கை அடைய முடியும்? இல்லையா? பிரம்மா பாபா ஒரு வழியில் போகிறாரு, அதுதான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. அதை விட்டுட்டு நீங்கள் எந்த ரூட்டில் போனாலும் எப்படி நீங்கள் அவர்கிட்ட போக நெருங்க முடியும்? ஏன்னா எட்ட போக போக என்ன ஆகுது, மீண்டும் அவர்கிட்ட வர நேரம் அதிகமாகுது. அதுவும் நீங்கள் அவர் நோக்கி நடக்கிறீங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஸோ அதனால் நிரந்தரமாக ஒவ்வொரு அடியிலும் பிரம்மா பாபாவுடைய அடிகளை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ சகஜ முயற்சியாளராக நீங்கள் அனுபவம் பண்ணுவீங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், சம்பூர்ணமாகிறதான நம்முடைய இலக்கு, அது நெருக்கத்தில் வருவதும் உங்களுக்கு அனுபவமாகும். ஏன்னா ஆல்ரெடி பாபா கையை பிடிச்சிக்கிட்டு போகிறோம், அவ்வளோதான். அவர் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறார், அந்த மாதிரி அனுபவமாகும். இல்லை, குழந்தையில் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா, இப்போ அப்பா அம்மா வண்டியில் இட்டு போகிறாங்க, அப்போல்லாம் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், வண்டி வருதா பின்னாடி வருதா, ஏன்னா அதெல்லாம் அப்பாவுடைய கவலை. அந்த மாதிரி பாப்தாதா கையை பிடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு போக வேண்டியதுதான். அப்போ இந்த வழி எவ்வளோ ஈஸியான வழி. ஏன்னா உங்களுக்கு என்ன டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் அதை விட அதிகமாக தான் பிரம்மா பாபாவுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் புதுசாக உங்களுக்கு எதுவுமே வந்திருக்காது. அப்போ அவர் அந்த நேரம் என்ன பண்ணார், அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது தான். பிரம்மா பாபா மாதிரி ஆகணும் அப்படின்னாலே சம்பூர்ணத்தா இலக்கை அடையிறதுன்னு அர்த்தம். அதாவது முழுமைத்தன்மை, பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். பிரம்மா பாபா சூக்ஷ்ம வதனத்திலிருந்து உங்கள் எல்லோரையும் சம்பூர்ணமாகுங்கள், சூக்ஷ்ம தேவதைகள் ஆகுங்கள், ஃபரிஸ்தா ஆகுங்கள் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். கேட்கலையா அவர் உங்களை கூப்பிடுற பாடல்? பிரம்மா பாபா வாக்குழந்த அப்படின்னு கூப்பிடுற அந்த இனிமையான சத்தத்தை உங்களால் கேட்க முடியலையா? சீக்கிரமாக வாக்குழந்த, இனிமையான குழந்தை, சீக்கிரமாக வா அப்படிங்கிற. ஸோ அந்த வார்த்தையின் இனிமை உங்கள் காதில் கேட்கலையா? அதாவது ஒரு பாட்டு, பழைய படத்து எம்ஜிஆர் பாட்டு வரும், ஆள பிறந்தவளே ஆடிவா ஓடிவான்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் பாபா கூப்பிட்றார் இல்லையா? ஆள பிறந்தவர் தானே, நம்ம உலகத்தை ஆள பிறந்தவர். ஸோ அதுக்கு முழுமை அடையணும், அவ்வளவுதான். சீக்கிரமாக முழுமை அடைங்க.
பிரம்மா பாபாவுடைய வார்த்தையை கேட்டு அதை அப்படியே பிடிச்சிக்கோங்கன்றார், கேட்ச் பண்ணிக்கோங்க. பிரம்மா பாபா சொல்கிறார், குழந்தைங்க இது 1998 கடைசி மாதத்து முரளி, 12/12/98 முரளி. ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், அடுத்த வருஷம் என்ன ஆகும் அதை பற்றி சிந்தனை வரும். ஏன்னா எல்லோரும் 2000 வருஷம் முடிஞ்ச உடனே உலகம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா ஞானத்தின்படியே 5000 வருடம், கிறிஸ்துவுக்கு 3000 வருடம் முன்னாடி சொர்க்கம் அப்படின்னு பாபா அடிக்கடி சொல்லுவார். அப்போ கிறிஸ்து போயே 2000 வருஷம், அப்போ கண்டிப்பாக உலகம் அழிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது இல்லையா. ஸோ அதனால் பாபா சொல்கிறார், குழந்தைங்க 1999 என்ன ஆகிடுமோ அப்படின்னு ரொம்ப சிந்தனை பண்ணுறீங்க. என்ன நடக்கும், இது நடக்குமா, அது நடக்குமா, அப்படிலாம் ஆச்சரியப்படுறீங்க. பாபா சொல்கிறாரு, ஒருவேளை இப்படி நடக்குமோ, இது நடக்காதோ அப்படின்ட்டு, இதெல்லாம் நடக்காதோ, இதெல்லாம் நடக்குமோன்ட்டு நீங்கள் ரொம்ப சிந்திக்கிறீங்க. சில சமயம் இது நடக்கும்னு நினைக்கிறீங்க, சில சமயம் இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் மொத்தத்தில் நீங்கள் எதை பற்றி நினச்சிட்ருக்கிறீங்க, 1999 என்ன ஆகுமோனே தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இது நடக்குமா, இது நடக்காதா, இந்த பாட்டையே தொடர்ந்து பாடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களில் ரொம்ப ரொம்ப கம்மியானவர்களுக்கு மட்டுமே நான் அதிவேகத்தில் முன்னேறி ஃபரிஸ்தா நிலையை, சம்பூர்ண நிலையை அடையணுன்ற உயர்ந்த எண்ணம் இருக்குது. இப்போ பெரும்பான்மையானவர்கள் இதாயிடுமோ அதாயிடுமோ இதைத்தான் சிந்தனை பண்ணுறீங்களே தவிர, நான் சீக்கிரமாக ஃபரிஸ்தாவாகணுன்ற சிந்தனை யாருக்கும் இருக்க மாட்டேங்குதுன்றார். ரொம்ப கம்மியானவர்களுக்கு தான் இருக்குதுன்றார். என்ன ஆகும் என்ன ஆகும் இதே தான் பாடிட்டு இருக்கிறீங்க நாள் ஃபுல்லாக. பாபா சொல்கிறார், எது நடந்தாலும் உங்களுடைய லட்சியம் என்ன? சுற்றி நடக்கிற விஷயத்தெல்லாம் கேட்குறதும் பார்க்குறதுமா உங்கள் லட்சியம்? அல்லது பிரம்மா பாபா மாதிரி ஃபரிஸ்தா ஆகிறது உங்கள் லட்சியமா? ஃபரிஸ்தா ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டிங்களா, ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இந்த பஞ்ச தத்துவம் தன்னுடைய உண்மையான கலரை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி காட்டிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் பிரம்மா பாபாவுக்கு சமமான குழந்தைகள் தானே. பிரம்மா பாபாவுக்கு சமமாக அவ்யக்த ஸ்வரூபமுள்ள குழந்தைகள் தானே. அப்போ பிரம்மா பாபா மாதிரியே அனைத்தையும் பார்ப்பதற்கு நீங்கள் தயாராகத்தானே இருக்கிறீங்க. அதனால் பஞ்ச தத்துவத்தின் குழப்பத்தின் பாதிப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஃபரிஸ்தாவாக ஆகிட்டீங்களா? இல்லை என்ன ஆகிடுமோ ஏதாகிடுமோன்னு பயந்துட்டு பார்க்குறோங்களே, என்ன ஆனாலும் எங்களுக்கு கவலை இல்லை, ஏன்னா நான் மேலே ஃபரிஸ்தாவாக இருக்கிறேன், அப்படி ரெடி ஆகிட்டிங்களா கவலைப்படாமல்? ஸோ உங்களுடைய அந்த நிலையை உருவாக்குறதுல பிஸியாக இருக்கிறீங்களா? அல்லது என்ன நடக்குமோன்னு சிந்திக்கிறதுலே பிஸியாக இருக்கிறீங்களா? உங்கள் முன்னாடி எப்படிப்பட்ட பாதகமான சூழ்நிலை வந்தால் கூட இயற்கையின் தலைவனாகிய நீங்கள் அந்த தலைவன்ற சிம்மாசனத்தில் செட்டாகி உட்கார்ந்துருப்பீங்களா? அல்லது அப்செட் ஆகி ஐயோ என்ன ஆச்சு இப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்பீங்களா? இங்கே இப்படி ஆயிடுச்சு, அங்கே அப்படி ஆயிடுச்சு, இந்த நியூஸை கேட்குறதுலையே உங்களை பிஸியாக வச்சுக்குவீங்களா? அல்லது உங்களுடைய சம்பூர்ண நிலையில் நிலைத்திருப்பீர்களா? எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையும் கடந்து போகும் மேகம் மாதிரி அனுபவம் பண்ணுவீங்களா ஒரே சீரான நிலையிலிருந்து? ஸோ நம்ம அப்படி ஆக்கிறதுக்கு தானே வந்திருக்கிறாரு. சமீபமாக வடநாட்டில்
பயங்கரமான வெள்ளம் வரும்பொழுது அமர்நாத்தா ஏதோ ஒரு நாத்து, கேதார்நாத்தா என்னன்னு தெரில, அங்கே ஒரு பெரிய சங்கர் சிலை, வெள்ளம் கரை புரண்டோடுது, கோயிலெல்லாம் கூட அடிச்சிட்டு போகுது, ஆனால் அந்த சிலை மட்டும் கம்பீரமாக இருக்குது. ஸோ நம்முடைய நினைவு அப்படி இருக்கணும். இயற்கை சீற்றம் வந்தாலும் எது வந்தாலும் உங்களுடைய மனநிலை ஆடாத அசையாத ஃபரிஸ்தா நிலையில் இருக்கணும். அது பரீட்சைன்றது அந்த நேரம் ஞாபகம் இருக்கணும். இதுவும் கடந்து போகும், கடந்து போகும் மேகங்கள் அது அப்படின்னு தான் அனுபவம் ஆகணும். என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்னன்னா உங்களுக்கு என்ன, உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும் அதில் மட்டும்தான் நீங்கள் கவனம் வைக்கணுன்றார். என்ன மாதிரி முரளி இல்லையா? ஸோ உங்களுடைய பாக்கியத்தை நினையுங்கள், ஃபரிஸ்தா நிலையை அடையணுன்ற லட்சியத்தை நினையுங்கள். இந்த ரெண்டு தான் இதுவரைக்கும் முரளியில் சொன்னதுடைய சாரம். பிரம்ம பாபா குழந்தைங்களை கேட்குறார், என்னை மாதிரியே நீங்களும் எப்பொழுதுக்குமாக ஃபரிஸ்தாவா ஆகிட்டீங்களா? உங்களுடைய சாக்கார ரூபத்தில் இருந்துக்கிட்டே குழந்தைகளாக நீங்கள் எல்லோரும் ஃபரிஸ்தா ரூபம் ஆகணும். ஸோ பாபா இப்படி கேட்ட உடனே குழந்தைங்க உடனே என்ன சொல்லுவாங்க, பாபா நீங்கள் நிஜமாகவே அவ்யக்த ஸ்வரூபம் ஆயிட்டீங்க பாபா, எங்களையும் உங்களை மாதிரியே ஆக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ பிரம்மா பாபா கேட்குறாரு, சரி முதல்ல உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. உங்களுக்கு பிராமணன் ஆன உடனே பாபா பொறுப்புன்ற கிரீடத்தை வச்சார் உங்கள் தலையில், அந்த பொறுப்பெல்லாம் முடிச்சிட்டிங்களா, நிறைவேற்றிட்டீங்களா? உலக நன்மைன்ற அந்த பொறுப்பு கிரீடத்தை வச்சார். ஸோ சாக்கார ரூபத்திலிருந்து செய்ய வேண்டிய அந்த விஸ்வ கல்யாண்காரி காரியத்தை பண்ணிட்டீங்களா இல்லையா? ஸோ ஏன்னா எல்லாருமே ஃபரிஸ்தாவாக ஆகிட்டால் அப்புறம் உலகத்துக்கு ஞானத்தை கொடுக்குற சேவையெல்லாம் யார் பண்ணுறது? ஸோ அதையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்களா? உலக நன்மை காரியத்தை விஸ்வ கல்யாண்காரிகளாகி நீங்கள் பண்ணிட்டீங்களா? பாபா உங்களுக்கு உலக நன்மை செய்யும் காரியத்தை கொடுப்பதற்காகத்தான் அவ்யக்தமாகவே ஆகியிருக்கிறார் பிரம்ம பாபா. ஏன்னா அவர் அனைத்து பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு சேவையின் வேகத்தை அதிகரிக்கணும் இல்லையா? சூக்ஷ்மமாக இருந்து நாம் ஸ்தூலமாக செய்யக்கூடிய சேவையை அதிகரிக்கிற வேலையை அவர் பண்ணுவார். நிறைய பேருக்கு டச் ஆகிறது, நம்ம போகிற நேரம் கரெக்டாக சேவைக்கு ஹெல்ப்புக்கு திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வர்றது, இந்த வேலையெல்லாம் அவர் தான் பண்ணிகிட்ருக்கிறார். ஸோ இதன் மூலமாக தான் சேவை அதிவேகத்தில் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதை எல்லா இடத்துலையும் நடைமுறை ஸ்வரூபத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. பாரதத்திலும் சரி வெளிநாட்டிலும் சரி சேவையின் வேகம் அவ்யக்த பிரம்மாவினால் அதிவேகமாக இப்போ நடக்குது, இன்னும் அதிகரிக்கவே செய்யும். அதனால் பிரம்மா பாபா சேவையின் வேகத்தை அதிகரிப்பதற்கான கருவியாகி இருக்கிறார். இருந்தாலும் ராஜ்யத்தின் அதிகாரத்தை பிரம்ம பாபா மட்டும் அடைய போகிறது கிடையாது. குழந்தைகளாகிய நீங்கள் கூட அவரோடு சேர்ந்து ராஜ்ய அதிகாரத்தை அடையணும் தானே. அதனால் குழந்தைகளாகிய நீங்கள் சாக்கார உலகத்தில் சேவை செய்வதற்காக சாக்கார ரூபத்தில் கருவியாகி இருக்கிறீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அவ்யக்த ஸ்திதியிலிருந்து இல்லையா, சாக்கார உடலில் இருந்தாலும் புத்தியினால் அவ்யக்த ஸ்திதியிலிருந்து நீங்கள் காரியம் செய்யுங்க. ஸோ அப்போ நமக்கு அது கஷ்டமாக தெரியாது. இறுதியில் குழந்தைகள் எல்லோருமே உங்களுடைய சாக்கார ரூபத்திலிருந்து அவ்யக்த ஃபரிஸ்தாவாக ஆகித்தான் தீரணும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருமே ஃபரிஸ்தாவாகவே, அதாவது நிஜமாகவே ஃபரிஸ்தாவாக மாறிடுவோம். இப்போ ஃபரிஸ்தா ஸ்திதியில் இருக்கிறோம், ஆனால் நிஜமாகவே உடலை விட்டு ஃபரிஸ்தாவாக எல்லோரும் ஆகணும். அதனால் உலக நன்மை செய்யும் சேவையின் வேகத்தை நீங்கள் அதிகப்படுத்தணும். அதே நேரத்தில் உங்களையும் சம்பூர்ணமாக மாற்றிக்கணும்.
முழுமைத்தன்மை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பிரம்மா பாபா கேட்குறார், சரி எப்போ நம்ம அந்த சம்பூர்ணத்தன்மை அடைவீங்க? 99 சம்பூர்ணத்தன்மையின் ஆண்டாக வச்சிடலாமா அப்படின்னு பாபா கேட்குறார். ஏன்னா பஞ்சதத்துவம் ரெடியாக தான் இருக்குது நமக்காக. நீங்கள் ஜஸ்ட்டு கை தட்டுனீங்கன்னா போதும், சைகை கொடுத்தீங்கன்னா போதும், அதோடைய காரியத்தை செய்வதற்கு, உலகத்தை அழித்து சொர்க்கமாக்குறதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபரிஸ்தாவாக இருக்கணும். ஃபரிஸ்தா மாதிரி லேசாக இருக்கணும், ஆட்டம் காணக்கூடாது. போன வாரம் சொன்னார் இல்லையா, இயற்கை கிட்ட பெரிய தொடப்பத்தை கொடுத்து க்ளீன் பண்ண சொன்னதே நீங்கள் தான், நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்றார். இயற்கையின் தலைவன் நானுன்ற சிம்மாசனத்தில் உட்காருங்க, லேசாக இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல். குறைஞ்சபட்சம் ஒரு 108 பேர் நிரந்தர வெற்றியாளர்களாக ஆகிட்டீங்களா? எந்த விதமான வீண் எண்ணமும் நெகட்டிவ் எண்ணமும், அதாவது வீண் விஷயங்கள் நெகட்டிவ் விஷயங்கள் எண்ணத்திலோ வார்த்தையிலோ செயலிலோ அல்லது பிறருடைய தொடர்பில் வரும்பொழுதோ வராமல் இருக்குதா? குறைஞ்சது 108 பேருக்காச்சும் கேட்குறாரு பாபா. எந்த வீணான அல்லது நெகட்டிவான சுமை உங்களை டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக நிரந்தரமாக ஆக விடாது, தடையாக நிற்கும். ஸோ அப்போ இங்கே முக்கியமான விஷயம் என்ன, மைண்டில் வீண் எண்ணம் நெகட்டிவ் எண்ணமே வரக்கூடாது, அதுதான் முக்கியம். சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா லௌகீக அப்பா அம்மா மேலே அவ்வளவு நம்பிக்கை இல்லையா? அந்த நம்பிக்கை ஏன் இந்த அப்பா மேலே வரலை? அதுதான் இங்கே மெயின். வந்தால் நெகட்டிவ் எண்ணம் வருமா, வீண் எண்ணம் வருமா? அப்போ நெகட்டிவ் எண்ணமும் வராது, வீண் எண்ணமும் வராது. அப்போ நமக்கு உலகமே அப்பா அம்மா தான், கரெக்டு தானே? இல்லையா? அந்த எல்கேஜி யூகேஜி போகும்போது சுற்றி என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது, எந்த எண்ணமும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கணுன்ற அந்த மாதிரியான உலகம் அழிஞ்சால் நீங்கள் ஏன் கவலைப்பட போகிறீங்க? குழந்தை கவலைப்படுமா? இந்த சுனாமி வந்தப்பையும் சரி, எது வந்தாலும் சரி, அது பாட்டுக்கு அம்மாவை பிடிச்சிக்கும், அவ்வளோதான். அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்மா தான் உலகம். அந்த மாதிரி நமக்கு அப்பா தான் உலகம். அப்போ அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த அப்பா அம்மாவால் காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு. ஆனால் நம்ம அப்பாவால் முடியும்னு தெரியும். அப்போ நீங்கள் டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக ஆக வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாத வீண் எண்ணங்கள் எல்லாம், நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம்? இதுதான் உங்களை ஃபரிஸ்தாவாக ஆக விட மாட்டேங்குதுன்ற. ஸோ ஒரு நெகட்டிவ் எண்ணம், ஒரு வீண் எண்ணம் வரக்கூடாதுன்றதில் கவனம் வைக்கணும். பிரம்ம பாபா கேட்குறார், இந்த வீண் எண்ணம் நெகட்டிவ் எண்ணம்ங்கிற சுமையிலிருந்து விடுபட்டு லேசான ஃபரிஸ்தாவா ஆகிட்டீங்களா? ஸோ பாபா கேட்குறார், நீங்கள் அனைத்து சுமையிலிருந்தும் விடுபட்ட லேசான ஏஞ்சல் ஆகிட்டீங்களா, ஃபரிஸ்தா ஆகிட்டீங்களா, டபுள் எயிட் ஃபரிஸ்தாவா? அதிலும் குறிப்பாக நிரந்தரமாகன்ற வார்த்தையை அடிக்கோடிடுங்கள். இல்லையா? காலையில் நல்லா ஃபரிஸ்தாவாக பறந்துட்டு இருந்தேன், மதியம் சிறகுடிஞ்ச ஜடாயு பறவை மாதிரி கீழே விழுந்தேன், அப்படி இருக்கக்கூடாது. தொடர்ந்து பறந்துட்டு இருக்கிறீங்களா ஃபரிஸ்தாவா? குறைஞ்சபட்சம் ஒரு 108 ஆத்மாக்களாவது இந்த ஃபரிஸ்தா வாழ்க்கையை நிரந்தரமாக அனுபவம் செய்தால்தான் அவங்க பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியும். அதனால தான் பாபா கேட்குறாரு. அப்போ பாருங்களா, அதனால தான் பாபா கேட்குறாரு, நான் இப்போ கை தட்டவா அல்லது 2000 வருஷத்தில் கை தட்டவா அல்லது 2001 கை தட்டவா? இப்போ பாபா யாருக்கு வெயிட் பண்ணுறாரு? அந்த 108க்கு தான் வெயிட் பண்ணுறார். அந்த 108 ரெடி ஆகிற பொழுது அந்த 108ம் எப்படி நிரந்தரமாக ஃபரிஸ்தாவாக இருக்கணும். அப்போ தான் ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்கிறார் பாபா. அப்போ தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகுன்றார். எப்போ நான் கை தட்டுறது? நீங்களே சொல்லுங்கள், ரெடி ஆகிட்டீங்களா? அல்லது என்ன யோசிக்கிறீங்க? பாபா கை தட்டினதுக்கப்புறம் ரெடி ஆகிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா?
அப்படியா யோசிக்கிறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? பாபா கை தட்டினோடனே ரெடி ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன நடக்கும்? பாபா கை தட்டவா? பேசுங்க, உங்ககிட்ட தானே பேசுகிறேன். எல்லாரும் தயாரா? டெஸ்ட் பேப்பர் கொடுக்கலாமா? பாபா உங்களை அப்படியே ஏற்றுக்க மாட்டார். ராமாயணத்தில் பார்த்தீங்கல்ல, சீதையை அப்படியே ஏற்றுக்கிட்டாரா ராமர்? நெருப்பில் நடக்க விட்டார்ல. அதேமாதிரி உங்களுக்கும் அக்னி பரீட்சை வைப்பார். உங்களை அப்படியே ஏற்றுக்க மாட்டார். பாபா டெஸ்ட்டு வைக்கவா? டீச்சர்ஸ்லாம் பேசுங்க, ரெடியா? பாபா டெஸ்ட் பேப்பர் கொடுக்கவா? எல்லாத்தையும் விடணும். மதுபனில் இருக்கிறவங்க மதுபனை விடணும். ஞான சரோவரில் இருக்கிறவங்க ஞான சரோவரை விடணும். சென்டரில் இருக்கிறவங்க சென்டரை விடணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாடுகளை விடணும். எல்லாத்தையும் விடணும். அந்த மாதிரி எவர் ரெடியாக இருக்கிறீங்களா? அப்படி நீங்கள் எவர் ரெடியாக இருந்தால் கை தட்டுங்க. நீங்களே கை தட்டுங்கன்ற. எவர் ரெடியா? யாராவது கை தட்டியிருப்பாங்க மதுபனில் பாபா இதை சொல்லும்போது. எல்லாருக்கும் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? நமக்கும் அப்படி தானே இருக்குது. எவர் ரெடியாக இருக்கீங்களா? பாபா டெஸ்ட் பண்ணவா? நாளைக்கே பாபா அறிவிக்கவா? நீங்கள் வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் விட்டுறேன் பாபாலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் பாபா டைம் கொடுக்க மாட்டார். பாபா நான் முதல்ல எல்லாத்தையும் கரெக்டாக செட்டில் பண்ணிவிட்டு வரேன் பாபா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே உடனே அந்த இடத்துல நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் எவர் ரெடி. உங்களுக்கு 6 அமர வேலை செய்கிறதுக்கு இடம், நல்ல பெட்டு, நல்ல ரூமு, கபோர்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாப்பான்னுலாம் சொல்ல மாட்டார். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது பாப்பா, நான் அதை ஒரு 2 நாளில் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆர்டர்னா ஆர்டர் தான், கட்டளைனா அந்த செகண்டை ஏற்றுக்கணும். இது மிலிட்ரின்னு அதுக்கு தான் சொல்கிறார். மிலிட்ரியில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட, அந்த லீவ் டைமுக்கு வராங்க இல்லையா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட டக்குன்னு ஆனால் வந்துடணுமா. அதனால் எஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. இல்லாட்டினா பாபாவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாளைக்கே நான் கட்டளை கொடுத்துடுவேன். கொடுக்கவா? நீங்கள் எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது அப்படின்னு நாளைக்கே நான் கட்டளை கொடுத்துடவா? நீங்கள் ரெடின்னு சொல்லுங்கள், நான் கட்டளை கொடுக்குறேன்ற. அப்படி கட்டளை கொடுக்கவா? ரெடியா? ஒன்றும் தைரியத்தோட எஸ்ன்னு சொல்ல மாட்டீங்களே. என்ன நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு நாள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நான் இல்லாமல் இது நடக்காதே, நான் இல்லாமல் அது நடக்காதே அப்படின்லாம் நினைக்கிறீங்க. இந்த மாதிரி வீண் எண்ணமே வரக்கூடாது. பிரம்மா பாபா மாற்றலாகி போனார். அவர் நினச்சாரா, ஐயோ நான் போயிட்டா யஜ்யத்தை யார் பார்த்துக்கிறது நான் நினச்சாரு? எல்லாம் கரெக்டாக நடக்குமா அப்படின்னு அவர் கவலைப்பட்டாரா? சரி ஒரே ஒரு கட்டளை கொடுத்துட்டு போயிடலான்னு நினச்சாரா? அப்படி ஏதாவது உங்களுக்கு வாயை திறந்து சொன்னாரா? எந்த கட்டளையும் கொடுக்கல. அவருடைய சம்பூர்ண நிலையின் மூலமாக கட்டளை கொடுத்தார், வார்த்தையினால் கிடையாது. அந்த சம்பூர்ண நிலையை பார்த்து நாமும் அப்படி ஆகணும் அப்படின்னு சைகை தான் வந்தது. அந்த மாதிரி ரெடியாக இருக்கிறீங்களா? பாபா கிட்டேருந்து ஆர்டர் வந்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு சுதந்திரமாயிடணும். அந்த அளவுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? இதைத்தான் பாபா பண்ண போகிறார். அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன்றார். உங்ககிட்ட எதையும் கேட்டுட்டு கட்டளை கொடுக்க மாட்டார், டக்குன்னு கொடுத்துடுவார். கடைசி நேரத்தில் பாபா என்ன சொன்னார்? கடைசியில் வர்றதை நிறுத்துறதுக்கு ஓரிரு வருடமாக அவர் சொன்னதெல்லாம் என்னது?
அச்சானக் திடீர்னு நடக்கும், எவர் ரெடியாக இருங்க அப்படின்னு சொன்னார். அதனால் உங்களை கேட்டுட்டு எதுவுமே நடக்காது. டேட்டெல்லாம் முன்னாடியே ஃபிக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டார். திடீர்னு உங்களுக்கு கட்டளை வரும், வா அப்படின்ட்டு. அதுக்கு பேர் தான் டபுள் எயிட் ஃபரிஸ்தா. கூப்பிட்டா டக்குன்னு போயிடணும், அதுதான் டபுள் எயிட் ஃபரிஸ்தா. கட்டளை கிடைச்ச உடனே பறந்துடணும். நீங்கள் மரணம் அப்படி தானே வருது, மரணம் சொல்லிட்டா வருது. என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய சென்டர் நினைப்பீங்களா? ஐயோ கபோர்டில் நான் இதெல்லாம் வச்சுருந்தேனே, என்னுடைய பொக்கிஷன்லாம், அதை நினைப்பீங்களா? ஐயோ அந்த ஸ்டூடெண்ட்லாம் நான் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய ஏரியா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ என்னுடைய ஏரியாவில் இப்போ தான் நிறைய பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கேன், நான் இருந்தால் தான் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பாபா சொல்கிறாரு, விஸ்வ கல்யாண்காரிக்கு எப்படி எல்லைக்குட்பட்ட ஏரியா இருக்க முடியும்? உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவனுக்கு எப்படி என்னுடைய ஏரியான்னு ஒன்றுத்த சொல்ல முடியும்? அனைத்தையும் சந்நியாசம் பண்ணணும். அது எல்லாம் தேகத்தின் அகங்காரம். என் ஊர், என் ஏரியா, என் ஜோனு, என் சென்டரு, என் குடும்பம், இதெல்லாம். ஏன்னா இந்த தேக அபிமானம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒப்பிடும் பொழுது தேக உணர்வு கூட அவ்வளோ மோசமானது கிடையாதுன்றார் இல்லையா? அந்த தேக அகங்காரம் அவ்வளோ மோசமானதுன்றார். ஆனால் சூக்ஷ்மமாக இருக்கும். எப்படி? என்னுடையதுன்ற ரூபத்தில் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. என்னுடையது, அதுதான் பிரச்சனை. பாபா ஒரு முரளியில் சொல்லியிருப்பார், டக்குன்னு உங்களை நான் வேறு இடத்துக்கு மாற்றவா? உங்கள் ஜோன் விட்டு ஜோன் மாத்திர ரெடியாக இருக்கிறீங்களா? இல்லையா? உண்மையிலே ரெடியாக இருப்பாங்களா? டவுட்டு தான் இல்லையா? ஏன்னா பாபா ரொம்ப நாளாக அந்த மாதிரிலாம் மாற்றாமல் தான் இருக்கிறார். திடீர்னு பிடிச்சி ஒரு சென்டர் இன்சார்ஜுன்னு தூக்கி சம்மந்தமே இல்லாமல் வேறு ஸ்டேட்டில் போட்டால், சென்ட்ரல் கவர்மெண்ட்லலாம் அப்படி தானே போடுறாங்க. அவங்களுக்கு கூட அவ்வளோ வைராக்கியம் இருக்குதே, அப்போ நமக்கு இருக்குதா? ஸோ என்னுடையது அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உடலின் அகங்காரம், தேக அகங்காரம்ன்றார். எந்த விதமான என்னுடையதுன்ற உணர்வு இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே அகங்காரம் இருக்கும். அது உங்களுடைய விசேஷத்தன்மையாக இருக்கலாம். என்னுடைய விசேஷத்தன்மை, என்னுடைய தெய்வீக குணங்கள், என்னுடைய சேவை, இந்த மாதிரி எப்படி வேணாலும் வரலாம். இது எல்லாம் அகங்காரன்றார். உண்மையிலே என்னுடையதுன்னு நீங்கள் நினைக்கிற அத்தனையும், சேவையாக இருக்கட்டும், விசேஷமாக இருக்கட்டும், குணங்களாக இருக்கட்டும், எல்லாமே பிரபு கொடுத்த பிரசாதம். உங்களுடையது கிடையாதுன்ற இல்லையா? இப்போ கோயிலில் பணக்காரங்க நிறைய கொடுப்பாங்க, பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சகயோகம் பண்ணுவாங்க. ஆனால் கொடுத்ததோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க சமைச்சு அது எல்லோருக்கும் கொடுப்பாங்க. கொடுத்தவனுக்கு அது சொந்தம் கிடையாது, அவன் அப்படி நினைக்கவும் மாட்டான். அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட இதுன்னு நினைத்த அத்தனையும் பாபாவுக்கு கொடுத்துட்டீங்க. திரும்ப உங்களுக்கு பிரசாதமாக கிடைக்கும் பொழுது அது என்னதுன்னு நீங்கள் எப்படி நினைக்கலாம்? பிரசாதத்தை உங்களுடையதுன்னு நினைக்கிறது தேக அகங்காரம், தேக அபிமானம். இந்த தேக அபிமானத்தை சந்நியாசம் பண்ணுறதுக்கு பேர் தான் சம்பூர்ணமாகிறது. அதனால தான் தேகத்தின் எந்த அகங்காரமும் எந்த உணர்வும் இல்லாதவரைத்தான் ஃபரிஸ்தான் சொல்கிறோம். ஸோ என்னுடைய உறவுகள் அப்படிங்கிற எந்த உணர்வும் இருக்கக்கூடாது. ஆண்டின்னு சொல்லுவாங்கள்ல பக்தி மார்க்கத்தில், அந்த மாதிரி. ஆண்டினா என்ன அர்த்தம்? அவனுக்கு எதுவுமே கிடையாது.
அந்த மாதிரி என்னுடைய உடம்பு கிடையாது, உடலின் உறவுகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் ஒரு ஃப்ரீ பேர்ட். பாபா எங்கே அனுப்புனாலும் அப்படி லேசாக பறந்து போவேன். ஃபரிஸ்தா அப்படின்னாலே எல்லைக்குட்பட்ட அனைத்து உறவுகளும் முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். அப்படி எல்லா உறவுகளும் முடிஞ்சிடுச்சா, பாபா குழந்தை ஆனவொடனே எல்லாம் முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். துறவிகள் அப்படி தானே பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் நம்ம கூடவே இருந்துக்கிட்டு புத்தியினால எல்லாத்தையும் அறுத்தெறிகிறோம். ஸோ இப்போ என்ன ஏற்பாடு பண்ண போகிறீங்க? பிரம்மா பாபா சொல்கிறத மிக கவனமாக கேளுங்க. அவர் உங்களை கூப்பிட்றார், வாங்க குழந்தைகளே, சம்பூர்ணமாகி வாங்க குழந்தைகளே, ஃபரிஸ்தாவாகி வாங்க குழந்தைகளேன்னு கூப்பிட்றார். மற்றபடி சம்பூர்ண முரசு ஒலிக்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு கை தட்டுற விஷயந்தான். இயற்கை அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். எவ்வளோ நேரம் ஆகுது பார்க்குறோம்ல, ஒரு செகண்டில் 600 நிலநடுக்கம் வந்துச்சான் ஜப்பானில் 1ஆம் தேதி ஜனவரி. அப்போ அது எவ்வளோ ஈஸி பாருங்கள். முடிக்கிறதுக்கெலாம் லேட்டே ஆகாதுன்றார். எப்போ பாபா நினைச்சாலும் கை தட்டிடுவார். ஆனால் குறைஞ்சபட்சம் சத்தியுகத்திற்கு 9 லட்சம் பேர் தயாராக இருக்கணுமே. அவர்களுக்குள்ள வரிசை கிரமம் இருக்கும், இருந்தாலும் தயாராக இருக்கணும்ல. ஏன்னா நம்பர் 1ஆக ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருப்பாங்க. அந்த 9 லட்சத்தில் நம்பர் 1 எத்தனை பேர்? 108 பேர். நம்பர் 2 எத்தனை பேர்? 16,000 பேர். நம்பர் 3 தான் அந்த 9 லட்சத்தில் மீதி இருக்கிறவங்க. ஸோ அவங்களே வரிசை கிரமம் இருக்குது, ஆரம்பத்திலே வரவங்களே. ஸோ குறைஞ்சபட்சம் இத்தனை பேராவது தயாராகணும், ராஜ்யம் தயாராகணும் இல்லையா? அதனால் ரிசல்ட்டில் பாப்தாதா பார்க்குறார். இப்போ மாயா பலரில் என்ன ரூபத்தில் இருக்குது தெரியுமா? எதிர்மறை எண்ணம் மற்றும் வீணான எண்ணத்தின் ரூபத்தில் தான் இருக்குது. ஸோ நம்முடைய எதிரியே இந்த 2 எண்ணம் தான் சொல்கிறார், வேறு ஒன்றுமே கிடையாது மாயை. விஸ்வ கல்யாணக்காரிகளுடைய நிலை நிரந்தரமாக எல்லையற்ற உள்ளுணர்வு மற்றும் திருஷ்டி உடையவராக இருப்பது. எல்லையற்ற உள்ளுணர்வில் இருக்கிறது, அதுதான் உலக நன்மை. ஃபரிஸ்தானாலே விஸ்வ கல்யாண்காரி தான் இல்லை? சதா காலமும் உலகத்துக்கு தூய்மையின் அதிர்வலைகளை பரவ செய்கிறது தான் உலக நன்மை பற்றி சிந்தனை செய்கிறதே. அவங்களுக்கு எல்லைக்குட்பட்ட எந்த உள்ளுணர்வும் இருக்காது. என் சகோதர ஆத்மாவை காப்பாற்றணும், என் சகோதர ஆத்மாவை இந்த விஷக்கடலிருந்து காப்பாற்றணும், இது மட்டும்தான் இருக்கணும் அவங்களுடைய பார்வையிலும் உள்ளுணர்விலையும். சின்ன நெகட்டிவ் வீணான உணர்வு உள்ளுணர்வு எந்த ஆத்மாவின் மீதும் இருக்கக்கூடாதுன்றார். ஒரு ஸ்லைட்டாக கூட நெகட்டிவ் உணர்வு இருக்கக்கூடாது எந்த ஆத்மா மீதும். உங்கள் சொத்தை பிடிங்கி நடு தெருவில் விட்டால் கூட அவங்க மேலே கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் செத்துட்டீங்க, நீங்கள் ஃபரிஸ்தாவாகிட்டீங்க உலகத்துக்கு. அதை சொல்லுவாங்களே லௌகீகத்தில் செத்துட்டா சாமி ஆகிட்டாங்கன்ட்டு. சாமி ஆகிட்டீங்க நீங்கள், உண்மையிலே நம்மளை தான் வணங்குறாங்க இல்லையா? அதனால் யார் மீதும் நெகட்டிவான தேவையற்ற எண்ணங்களும் இருக்கக்கூடாதுன்ற இதுதான் மிகப்பெரிய பலகீனம் இல்லையா? நம்ம காமத்தையெல்லாம் விட்டாச்சு, கோபத்தை கூட விட்டாச்சு. ஆனால் இந்த நெகட்டிவ் எண்ணம் வீண் எண்ணம் இருக்குது இல்லையா? அதுதான் மிகப்பெரிய எதிரி. அது இருக்கக்கூடாதுன்றார். அது கொஞ்சம் கூட இல்லைனா தான் அந்த 108 வருவீங்கன்றார். நிரந்தரமாக இந்த 2 எண்ணம் இல்லைன்னா. அப்போ இந்த 2 எண்ணம் எவ்வளோ பெரிய எதிரின்றதை இன்றைக்கி நமக்கு அடையாளம் காட்டுறாரு பாருங்கள். எனக்கு இந்த அரசியல்வாதியை பிடிக்காது, இந்த நடிகரை பிடிக்காது, இந்த சொந்தக்காரங்களை பிடிக்காது, இந்த சிஸ்டரை பிடிக்காது, இந்த பிரதரை பிடிக்காது, ஸ்லைட்டாக கூட இருக்கக்கூடாதுன்றார். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயத்தை பாசிட்டிவாக மாற்றுறது வேறு விஷயம். ஆனால் யாருக்குள்ள நெகட்டிவ் உள்ளுணர்வு தனக்கே இருக்குதோ அவங்களால நெகட்டிவான விஷயத்தை பாசிட்டிவாக மாற்ற முடியாது.
மற்றவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவை பாசிட்டிவாக ஆக்கிறதுக்கு உதவி பண்ண முடியாதுன்ற. ஏன்னா இவங்களுக்குள்ளே நெகட்டிவ் எண்ணம் இருக்குது அப்படின்னும் போது இவங்க எப்படி மாற்ற முடியும்? இல்லை இப்படிலாம் நீ பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது அவனே பார்ப்பான், நீ எவ்வளோ நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்னு மனசுக்குள்ளே நினச்சிக்குவான். இப்போ உண்மையிலே உங்களுக்குள்ளே நெகட்டிவ் இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் அவங்க மாறிடுவாங்க. அதனால தான் ஒவ்வொருத்தரும் உங்களை செக் பண்ணுங்க சூக்ஷ்மமாக. உங்களுடைய உள்ளுணர்வும் பார்வையும் அனைவரின் மீதும் சுப விருப்பம் கொண்டதாக எல்லையற்றதாக இருக்குதா அப்படி செக் பண்ணுங்க. உலகத்தை ஆண்டவன் இன்று ஆண்டியாக இருக்கிறான், அவனை மீண்டும் ஆட்சியாளனை ஆக்கணும் அப்படின்ற சுப எண்ணம் மட்டும் இருக்குதா? யாரை பார்த்தாலும் செக் பண்ணுங்க. உங்களுடைய பார்வையில் அதுதான் தெரியணும், அதுதான் கருணை, அதுதான் உள்ளுணர்வில் தெரியணும். அப்போ தான் மாற்ற முடியுன்றார். அதுக்கு தான் மனசா சேவை பண்ண சொல்கிறார். ஒவ்வொருத்தரையும் நினச்சி பண்ணுங்க. நியூஸை திறந்தால் எந்த இடத்துலலாம் நடக்குது, பாண்டிச்சேரி சிறுமி, அவங்களுக்கு சக்தியை கொடுங்க, அந்த தப்பு பண்ணவனுக்கும் சக்தி கொடுங்க. ஏன்னா நமக்கு யார் மேலேயும் வெறுப்பு வரக்கூடாது, பாதிக்கப்பட்டவன் மேலேயும் வெறுப்பு வரக்கூடாது, பாதிப்பை ஏற்படுத்தினவன் மேலேயும் வெறுப்பு வரக்கூடாது. ஒரு காலத்தில் மிக உயர்ந்தவனாக இருப்பான், தேவதையாக கூட இருந்திருப்பான், யாருக்கு தெரியும்? ஸோ அவங்க நல்லா இருக்கணும்ன்ற அந்த சுபமான எண்ணம் தான் வரணும். கடவுள் யாரையும் கெட்டவனாக பார்க்கல. இல்லை, கடைசியில் தூக்கு தண்டனை கைதி கூட கடவுளை தானே நினச்சிட்டு இருக்கிறான். ஸோ அதனால் செக் பண்ணுங்க. எல்லையற்ற மனநிலையில் இருக்கிறீங்களா? எல்லாரோடையும் உங்களுடைய பார்வை எல்லையற்ற சுபமான நன்மை செய்யக்கூடிய பார்வையும் உள்ளுணர்வும் இருக்குதான்னு செக் பண்ணுங்க. நன்மை செய்யக்கூடிய பாவனையை தவிர எந்த எல்லைக்குட்பட்ட உணர்வும் வர வேண்டாம். எல்லைக்குட்பட்ட எண்ணமும் எல்லைக்குட்பட்ட வார்த்தையும் சூக்ஷ்மமாக கூட உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். எப்படி சொல்கிறார் பாருங்க இல்லையா? அப்போ வந்து அந்த நெகட்டிவான விஷயம் பேசுகிறவங்க, நெகட்டிவான செய்தி எல்லாத்துலேருந்தும் நம்ம விலகி இருக்கணும், இல்லைன்னா மாட்டிக்குவோம். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். கோபம், காமம் எல்லாமே நெகட்டிவ் தான், அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களுக்குள்ளேயே காமம் இருந்தால் நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் பிறர் எப்படி காமத்தை மறப்பாங்க? அதனால் அது எல்லாமே எல்லைக்குட்பட்ட உணர்வு தானே. காமம், கோபம் எல்லாமே அது இருக்கக்கூடாது. நன்மை செய்யக்கூடிய உணர்வை தவிர வேறு எந்த எண்ணமும் வார்த்தையும் சூக்ஷ்மமாக கூட உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்ற. ஒருவேளை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்குள்ளே சூக்ஷ்மமாக மறைஞ்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா, கண்டிப்பாக ஒரு நேரம் இல்லைனாலும் இன்னொரு நேரம் வெளிப்படும், மற்றவர்களுக்கு தெரியும் ஒரு பிரச்சனை வரும்பொழுது. ஸோ இதுதான் உண்மையில் அந்தரங்கமாக இருப்பது வெளியரங்கமாய் தெரியும்னு பைபிளில் சொன்னது. அதில் வேற ஒரு கதையை போட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, உள்ளுக்குள்ளே உங்களுக்கு யார் மேலேயாவது ஸ்லைட்டாக ஒரு எரிச்சல் இருந்துச்சுன்னா ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் அது வெளியில் வெடிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ ஜென்ரலாகவே வந்து நிறைய பெண்கள் வந்து அந்த பீரியட் டைமில் வந்து மூட் ஸ்விங் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இந்த மாதிரி தனக்குள்ளே கொஞ்சம் கூட வீண் எண்ணம், நெகட்டிவ் எண்ணம் இல்லைன்னா அவங்களுக்கு மூட் ஸ்விங் ஆக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உள்ளே இருக்கிறது தான் வெளியில் வருது. ஸோ அப்போ பெண்கள் வந்து இதை ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம், அவங்க எந்த அளவுக்கு பக்காவாக ஆகி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்குள்ளே மறைஞ்சு இருக்கிறது வெளியில் வர்ற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக அமையுன்றார். தப்பிக்கவே முடியாது, இதுதான் உலக நீதி. அதனால் நீங்கள் நிரந்தரமாக பக்காவாக இருக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது டபக்குன்னு எகிரி குச்சிடும். நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கலாம், நான் காலேஜில் பார்த்துருக்குறேன். இருக்கிறதுலே அமைதியான சகோதரி, கரெக்டாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டைம் அப்போ அப்படியே பயங்கரமாக குதிக்கிறாங்க. ஹெச்ஓடியிலேருந்து எல்லாம் ஷாக்காக பார்க்குறோம், இவ்வளோ அமைதியான பொண்ணு எப்படி இப்படி பேசுகிறான்ட்டு. அப்போ உள்ளுக்குள்ளே அந்த விஷயம் வந்து மற்றவங்க பேசுகிறத கேட்டு உள்ளே போயிடுச்சு. அதை அழிக்கிறதுக்கான முயற்சி அப்போ யாருக்கு தெரியும்? அது வெளியில் வந்துடுச்சு.
அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? சரி விடு, அவன் அப்படி தானே இருக்கிறான் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த சூழ்நிலை அப்படி இருக்குது, அந்த மனுஷன் அப்படி இருக்கிறான் அப்படின்னு நினைப்பீங்க. பாபா சொல்கிறாரு, அந்த சூழ்நிலை அப்படி இருக்கட்டும், அந்த மனிதன் அப்படி இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய மனநிலை எப்பொழுதும் சுத்தமான எல்லையற்ற உள்ளுணர்வினால் மட்டும் நிரம்பி இருக்குதா இல்லையா? அதுதான் முக்கியம். மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. பாபா இங்கே ஞானத்துடைய ஒரே சாரம் என்ன தெரியுமா? நாடகத்தை நடக்க விடுங்கள், விலகி ஜாலியாக லேசாக ஆடியன்ஸாக பாருங்கன்ற. அது நடக்கும். நீங்கள் லேசாக இருக்கிறீங்களா? சுத்தமான எண்ணம் மட்டும் இருக்குதா? எல்லையற்ற உள்ளுணர்வு மட்டும் இருக்குதா? உங்களுடைய தவறை மட்டும் செக் பண்ணுங்க. புரிஞ்சதா? மற்றவர்களுடைய தவறை செக் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. ஒரே வார்த்தை, அறியாமையில் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறார்ல, அறியாமையில் பண்ணுறாங்க. அறிஞ்சா ஏன் தப்பு பண்ண போகிறான்? இந்த ஞானம் தெரியாதனால தானே பண்ணுறாங்க. ஸோ அறியாமையில் பண்ணுறாங்க. அவங்க நல்லாகணும், அறியணும், ஞானம் அடையணும். இந்த சுபமான எண்ணம் மட்டும் வைங்க. ஆனால் அவனை பார்த்து உங்களுக்கு தவறான உள்ளுணர்வு வந்தால் அது உங்களுடைய தவறு. புரிஞ்சுதா? என்ன மாதிரி பவர்ஃபுல்லான முரளி இல்லையா? ஸோ அதனால் பிரச்சனைகளை பார்க்காதீங்க, உங்களை மட்டும் பாருங்கள். அவ்வளவுதான். 1999 உங்களுக்கு ஒரே ஒரு கவலை மட்டும்தான் இருக்கணும். அது என்னது? என்னுடைய ஒவ்வொரு அடியும் பிரம்மா பாபாவின் அடி மேலே அடி எடுத்து வைக்கிறேன்னா. இதை தவிர வேறு எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எல்லோரும் பிரம்மா பாபாவை நேசிக்கிறீங்க தானே? அதனால் நீங்கள் யார் மீது அன்பு வைக்கிறீங்களோ அவங்கள தான் நிரந்தரமாக ஃபாலோ பண்ணணும். கரெக்டு தானே? ஒரு நடிகனுடைய தீவிரமான ரசிகன் அந்த நடிகன் பண்ணுற அத்தனையும் அப்படியே ஃபாலோ பண்ணுவான், கொள்கையிலிருந்து எல்லாமே. அந்த மாதிரி நாம் நிரந்தரமாக பாபா மீது தான் அன்பு வைக்கிறோன்னா அவரைத்தானே நிரந்தரமாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்முடைய லட்சியமே அவருக்கு சமமாக ஆகணுன்றது தானே. ஸோ இது ஓகே தானே? எல்லாரும் 1999 ரெடி ஆகிடுவீங்களா? 98 கேட்குறார், ரெடி ஆகிடுவீங்களான்னு. 98 கடைசி மாதத்தில் கேட்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் உங்களுக்கு 1 வருஷம் இருக்குது அப்படிங்கிறார். ஸோ 99 முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகிருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இப்போ சொல்கிறதா நினச்சி 1 வருஷத்துக்குள்ளே ரெடி ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். இல்லை பாபா இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னெலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் எப்படியும் நடக்க தான் செய்யும். அது நடக்கும்னு தான் நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டேனே. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பாபாவுக்கு சமமாக ஃபரிஸ்தாவாகணும். நீங்கள் மேலே பறந்துடணும். கீழே என்னென்னமோ நடக்கும், உங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் மேலே பறந்துடுங்க. புரிஞ்சுதா? நீங்கள் இப்படி ஆகணும் இல்லையா? உங்களால் இப்படி பண்ண முடியும் தானே? 1 வருஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுவீங்களா அல்லது அரை வருஷத்துலேயே ஆகிடுவீங்களா? 6 மாதத்துலேயே ஆகிடுவீங்களா? பாப்தாதா சம்பூர்ணமாகி வாக்குழந்தன்னு உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார் சூக்ஷ்ம வதனத்துக்கு. உங்களுக்காக இயற்கையே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அதனால் 6 மாதத்தில் எவர் ரெடி ஆகிடுங்க. அப்படி 6 மாதத்தில் ஆக முடியலன்னா குறைஞ்சபட்சம் 1 வருடத்தில் ஆகுது எவர் ரெடி ஆகிடுங்க. ஸோ ஆட்டம் காணக்கூடாது, ஆடாத அசையாதவராக இருக்கணும். என்ன ஆனாலும் உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் விடக்கூடாது. பாபாவுக்கு சமமாக ஆகியே தீருவேன், ஆடாத அசையாதவனாய் ஆகியே தீருவேன், சூரிய வம்சத்தினராய் 108 வந்தே தீருவேன். அப்படி இருக்கணும். எது நடந்தாலும் நான் பாபாவுக்கு சமமாக ஆகியே தீருவேன். ஒரு பிராமண குழந்தையே உங்களை அசைச்சு பார்க்க வராரு, உங்களுடைய வழியில் ஒரு பெரிய தடையாக வராரு அப்படின்னா கூட நீங்கள் பாபாவுக்கு சமமாக ஆகணும்.
ஏன்னா இந்த மாதிரி பிரம்ம பாபாவுக்கும் வந்திருப்பாங்கள்ல நிறைய பேர், அப்பயும் சமமாக நம்பர் 1 ஆனார் இல்லையா? என்ன தடையாக இருந்தாலும் நீங்கள் பிரம்ம பாபாவை மட்டும் பார்த்து போய்கிட்டே இருக்கணும். ஸோ பாபா கொடுக்குற இந்த அட்வைஸ் பிடிச்சிருக்குதா? பாப்தாதா கூட்டத்தில் இருந்த எல்லாருடைய கைகளையும் உயர்த்த சொன்னார். உயர்த்தின கைகளை வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்க வச்சார். பாபா எல்லோருக்கும் இந்த ஃபோட்டோ அனுப்பி வைப்பார். மேபி இந்த ஃபோட்டோவில் வீடியோவில் சிலர் தெரியாமல் போயிடலாம், மிஸ் ஆகிடலாம். ஆனால் சூக்ஷ்மவாதனத்தில் இருக்கக்கூடிய படத்தில் ஒருத்தர் கூட மிஸ் ஆக மாட்டீங்கன்றார். ஸோ அப்போ போட்டு காட்டுவார் நம்ம என்னென்ன பண்ணோம், முன் ஜென்மத்திலே பாபா குழந்தையா இருந்தால் அப்போ என்னென்ன வேலையெல்லாம் பண்ணோன்றதெல்லாம் போட்டு காட்டுவார். பாபா கேட்குறார், ஒவ்வொருத்தரும் ஒரு வினாடியில் அசரீரி ஆகிடுவீங்களா? தேகத்திலேருந்து விடுபட்டு விதேகி ஆகிடுவீங்களா? இப்போ ஒரு வினாடியில் விதேகி ஆகிடுங்க. விதேகினா உடம்புலேருந்து விடுபட்ட ஆத்மா. ஸோ பாபா ட்ரில் வைக்கிறார். இப்போ உடம்புக்குள்ளே வந்துடுங்க. இப்போ மறுபடியும் விதேகி ஆகுங்க. ஸோ முழு நாளும் ஒரு வினாடி கிடைச்சா கூட இந்த பயிற்சி பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் கடைசியில் உங்களை மதிப்போடு தேர்ச்சி அடைய வைக்கும். உடம்பை விட்டு வந்தோடனே டக்குன்னு நான் மேலே போகணுன்ற எண்ணம், ஒரு வினாடி எடுத்துகிட்டு வந்தோடனே டக்குன்னு மேலே போயிடணும். இந்த ஒரு வினாடியில் தான் மேலே போனதுக்கப்புறம் உங்களுக்கு எண்ணம் வரப்போகிறது கிடையாது. ஆனால் ஒரு வினாடியிலே மேலே போயிடும். அந்த ஒரு வினாடியில் வேறு எண்ணம் வந்துச்சுன்னா ஃபெயில். அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும்ன்ட்டு. முழு நாளும் இந்த மாதிரி உடம்புல வாங்க, வேலை செய்யுங்க. வேலை முடித்தோடனே டக்குன்னு வெளில வாங்க. ஒரு செகண்டில் வெளில வாங்க, ஒரு செகண்ட் உடம்புக்குள்ளே வாங்க, ஒரு செகண்ட் வெளில வாங்க, ஒரு செகண்ட் உடம்புக்குள்ளே வாங்க. இப்படி புத்தினால் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. வரதானம், உங்களுடைய அழிவற்ற பிராப்திகளின் நினைவினால் உங்களுடைய உயர்ந்த பாக்கியத்தின் சந்தோஷத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை கொண்டவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் யோசிச்சு பாருங்கள். பாக்கியத்தை உருவாக்குற வல்லலே உங்களுடைய அப்பா தான் அப்படின்னா உங்களுடைய பாக்கியம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இல்லையா? உலகத்துக்கே பாக்கியத்தை கொடுக்குற வல்லலே என்னோடய அப்பா. அப்போ நான் எவ்வளோ பாக்கியசாலியாக இருப்பேன். அதனால் எப்போவுமே இந்த பாக்கியம் அல்லது அதிர்ஷ்டம் என்னுடைய பிறப்புரிமை அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கட்டும் நிரந்தரமாக. ஆஹா என்னுடைய உயர்ந்த பாக்கியமே, ஆஹா பாக்கியத்தை வழங்கும் வல்லல் என்னுடைய தந்தையே அப்படிங்கிற இந்த பாடலை சதா பாடிக்கிட்டு சந்தோஷத்தில் பறந்துக்கிட்டு இருங்கன்றார். ஸோ இந்த சந்தோஷத்தில் தான் ஆஞ்சநேயர் பறக்கிறார். அதனால தான் பறக்கிற மாதிரி காட்டுறாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம், பாக்கியத்தை வழங்கக்கூடிய வல்லலே எனக்கு பிறந்த உடனே திலகமிட்டு ரெட்டை கிரீடமிட்டு இதை சிம்மாசனத்தில் வச்சு தாளாட்டுறாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை நினச்சி சந்தோஷத்தில் இருங்க. அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான் யோகா. நம்ம இப்போ பாபா கிட்டேருந்து எந்த அளவுக்கு அழிவற்ற பொக்கிஷத்தை அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா பல ஜென்மத்துக்கு அது உங்கள் கூடவே வரப்போகுது. யாரும் உங்கள் கிட்டேருந்து திருடவோ அபகரிக்கவோ முடியாது. ஸோ எந்த அளவுக்கு உயர்ந்த பாக்கியம்னா எந்த ஆசையுமே உங்களுக்கு இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டிங்க. அப்புறம் எதை ஆசைப்படுறது? ஏன்னா எல்லா பிராப்திகளையும் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா மனதின் சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அடையிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு, எந்த குறையும் இல்லை. அப்போ ஆசைன்னா என்னன்னே தெரியாத நிலையை அடையிறீங்க. ஏன்னா எது வேணும், எல்லாமே என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, தொடர்ந்து என் கூட வரப்போகுதே, அப்போ நான் எதுக்கு ஆசைப்படணும்? அந்த நிலையை அடையிறீங்கன்ற. ஸோ அந்த போதை இருக்கட்டும். ஆசைனா என்னன்னே தெரியாத அளவுக்கு அப்பா என்னை அவ்வளவு குஷியாக அனைத்தும் நிரப்பி வச்சிருக்கிறார். ஸ்லோகன்:
பாவம் செய்கிற நேரமெல்லாம் முடிஞ்சு போச்சு கலியுகத்தோடு. இப்போ சங்கமயுகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் வீண் எண்ணங்கள்லாம் வீண் வார்த்தைகள்லாம் இருந்துச்சுன்னா உங்களை ஏமாற்றிடுது, மீண்டும் கலியுகத்தின் பக்கம் அழைச்சிட்டு போயிடுது. சங்கமயுகத்துக்கு வந்தது சத்தியுகத்தை நோக்கி போகிறதுக்கு, பின்னோக்கி கலியுகத்துக்கு போகிறதுக்கு கிடையாது. அதனால் வீண் எண்ணங்களிலிருந்தும் வார்த்தைகளிலிருந்தும் விடுபடுங்கள். இன்றைக்கி முரளியில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய எச்சரிக்கையே இது தான் இல்லையா? பாவம் செய்கிற நேரம் கிடையாது, இது புண்ணியத்தை சேமிக்கிற நேரம். ஒரு ஆத்மாவின் மீது கூட நெகட்டிவ் எண்ணமோ வீண் எண்ணமோ இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் அனைத்தையும் இழந்துடுவீங்க, ஏமாந்துடுவீங்கன்னு எச்சரிக்கை கொடுக்குறார். ஸோ பிரம்மகுமாரிகள் ஒவ்வொரு 3வது ஞாயிற்றுக்கிழமையும் உலக யோக தினமாக கொண்டாடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இது 3வது ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 to 7:30 உங்களுடைய நிராகார நிலை விதை ரூபத்தில் நிலைச்சிருந்து எல்லையற்ற அமைதி, அன்பு, தூய்மையை அனுபவம் செய்யுங்க. உங்களுடைய மனம் புத்தியை அந்த விதை ரூபத்தில் நிலைத்திருக்கும் பயிற்சி செய்யுங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.